இதுல ஃபர்ஸ்ட்டு விஜய், காவேரி தான் மேல பொசசிவா இருக்கனால தான் இந்த மாதிரி தன்கிட்ட கோச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சுக்கிட்டதுனால, அவங்க இந்த மாதிரி காவேரிய நம்ம ஈஸியாவே சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் காவேரி இந்த விஷயத்துல ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மனசுக்குள்ள எங்க வெண்ணிலா மேல விஜய் வச்சிருந்த காதல் இன்னுமே அதிகமாயிடுச்சோ! ஒருவேள அவங்க நம்மள மறந்துட்டாங்களோ! ஒருவேள அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ! நம்ம விஜய இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ள 1000 கேள்வி எழுந்துட்டு இருக்கு. அதனால அவங்க ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே அதிகமான சோகத்தோடயும் இருக்காங்க. ஆனா தான் இப்படி இருக்கிறது எதையுமே விஜய் கண்டுக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு விஜய் மேல கொஞ்சம் கோபமும் வரதான் செய்யுது. அதனால அவங்க விஜய் கிட்ட சரியா பேச கூட மாட்டிக்கிறாங்க. விஜயும் எவ்வளவுதான் காவேரி கிட்ட வந்துட்டு நார்மலா பேச ட்ரை பண்ணாலும் இதுக்கு முன்னாடி அவங்க கூட காவேரி கூட இருந்த பாண்டிங் இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால விஜய் ஒருவேளை இந்த பிரச்சனை பெருசா இருக்குமோன்னு சொல்லிட்டு எதுக்கும் காவேரி கிட்ட நம்ம இதை பத்தி ஓப்பனாவே பேசிடலாமான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அதை பத்தி பேசுறதுக்காக போறாங்க. ஆனா காவேரி விஜய் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுற நிலைமையிலேயே கிடையாது. அதனால விஜய் ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, காவேரி விஜயை பார்க்க வந்தது மட்டும் இல்லாம விஜயை எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டும் போகுறாங்க. உடனே அவங்க கூடயே போன விஜய் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா அப்படின்னு கேட்க, ஆனா காவேரி அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தெரியல. அதுக்கு மாற அவங்கள இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம கங்கா கிட்டயுமே பேச வைக்கிறாங்க. கங்கா குமரன் மேல செம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா குமரன் கங்கா கிட்ட போய் சொல்லிட்டு ஆடிஷனுக்குலாம் போயிருக்காங்கல்ல, அந்த விஷயத்த குமரன் எவ்வளவுதான் கங்காக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் கங்கா குமரனை நம்புற மாதிரி தெரியல. அதனாலதான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காவேரியும் குமரன் கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு தெளிவா கேட்டதுக்கு அப்புறமா விஜய் வந்து சொன்னா கண்டிப்பா கங்கா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சதுனாலதான் அவங்க விஜயை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் கங்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம குமரன் அவங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தையும் அதனாலதான் இந்த மாதிரி இந்த விஷயத்த மறைச்சாங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கங்காவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம அவங்க நான் சொன்னதை முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட விஜயும் காவேரியை கூட்டிட்டு அங்கிருந்து போனது மட்டும் இல்லாம குமரனுக்கு 4, 5 அட்வைஸை கொடுத்துட்டு கங்காவை சமாதானப்படுத்த டிப்ஸுமே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு காவேரியோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட வந்துட்டு சரிப்பா நான் வெண்ணிலாவை வந்து பார்க்கலாமா, அந்த பொண்ணு எப்படி இருக்கான்றத நாங்களும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாட்டியுமே அதே மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயும் வெண்ணிலா இப்போ எந்த கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருந்த காவேரி அவங்க அம்மா கிட்ட நீங்களாம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வரீங்க, எப்படினாலும் வெண்ணிலா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாள்ல, அதுக்கப்புறமா நீங்க இங்க வந்து பாத்துக்கோங்களேன்னு சொல்லி சொல்ல, ஆனா காவேரியோட அம்மாவை கண்டிப்பா நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துதான் ஆகணும், அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்தா எங்களுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பத்தி ரொம்பவே அக்கறையோட விசாரிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா கொஞ்சம் கூட காவேரியோட அம்மா எதிர்பார்க்காதபடி அங்க யமுனா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க அழுதுகிட்டே வரத பார்த்துட்டு யமுனாவோட அம்மாவும் ரொம்பவே பதறி போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயுமே ஏற்கனவே யமுனா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சதுனால அவங்க கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே யமுனாவும் இந்த மாதிரி அவங்களோட வீட்டுல அவங்களோட மாமியார் அவங்கள எந்த அளவுக்கு மைண்ட் டார்ச்சர் பண்றாங்கன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அங்க என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, அவங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட குறைய மட்டுமே பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னாலேயுமே அந்த டார்ச்சரை அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயுமே யமுனாவை கூப்பிட்டு தனியா நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குமரன் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்ல சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ எதிர்த்து எதிர்த்து அவங்கள பேசிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நீயும் அவங்களும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நிவினுமே நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டா கண்டிப்பா உன் மேலையும் கோபப்படதான் செய்வான். அதனால நீ நிவினோட மனசை மாத்தி அவன் கூட நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனா அவங்களோட அம்மாவையுமே கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வீணா எதிர்த்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா உன்னோட அறிவை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட லாபகமா பிரச்சனையையும் சண்டையையும் அவாய்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட யமுனாவும் நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா அவங்கள எதிர்த்து எதிர்த்து சண்டை போட்டா பிரச்சனை பெருசாயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அவங்களோட அம்மா பாட்டி காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே நம்பிக்கையோட இதுக்கப்புறமா அந்த வீட்டுல நான் சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன், இதுக்கு விஜய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு காவேரியோட அம்மாவும் ரொம்பவே விஜய் தன்னோட குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே இப்படி அக்கறையோட தீர்த்து வைக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தான் பாட்டியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் காவேரி மனசுக்குள்ளேயே இவங்க எல்லாரோட பிரச்சனையுமே தீர்த்து வச்சிருவாங்க, ஆனா நம்மளோட பிரச்சனையை மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட தான் இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் காவேரியோட அம்மா வெண்ணிலாவை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலாவோட நிலைமையை விசாரிச்சுட்டு அவங்க இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல வெண்ணிலா கண் முழிச்சு உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க விஜய் வரதை பார்த்த உடனே அவங்களுக்கு விஜய் கூட இருந்த பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர, உடனே ரொம்பவே சந்தோஷத்தோட விஜய தன்னோட லவருன்ற உரிமையோட கட்டி பிடிச்சி நீ எங்க போயிடு
எழுந்த விஜய், நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு விஜயுமே ரொம்பவே சந்தோஷத்தோட நானும் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா காவேரியோட அம்மாவும் செம்ம ஷாக்கோட நிக்க, காவேரி நடக்கிறது எல்லாத்தையுமே கண் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் விஜய்க்கு காவேரி அவங்களோட குடும்பமும் இங்க இருக்க நினைவே வருது. அதனால அவங்க வெண்ணிலவை விலக்கி விட்டுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க.